விஷயத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? அவ பாட்டுக்கு ஏதாவது வேண்டிக்கிட்டா நானும் அவ கூட போணுமா? என்னால முடியாது. அவ கலைக்காக தானே வேண்டிக்கிட்டு இருக்கா. வேண்டியாச்சுன்னா அவ்வளவுதான்டா, அதை மாத்தவே முடியாது. முருகா முருகா. சாப்பிட்டுட்டு புறப்பட்டு அவ கூட போ. இந்த பாரு, சாமி கும்பிட்டா நல்லதுதான், உனக்கு ஒன்னும் ஆகாது. அவ கூட போயிட்டு வா. வெற்றி, இது உங்க அண்ணன் சம்பந்தப்பட்ட வேண்டுதல். தயவு செஞ்சு கூட போயிட்டு வா. சாமி குத்தம் ஆயிடுச்சுன்னா அதை என்னால் தாங்க முடியாது. உங்க எல்லாரோட சென்டிமெண்ட்டை வச்சு இவ என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ? அது புரியாம அத்தனை பேர் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு போறேன், போய் தொலைகிறேன். டேய், அதை சாப்பிட்டுடு. சும்மா நோய் நோய்னா எப்படி சாப்பிடறதா? நான் போறேன், நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. வா, வந்து தொலை. நில்லு 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 நில்லு. குளிச்சு குளிச்சு சுத்தபத்தமா தானே இருக்க. சுத்தமா இல்லைன்னா சாமி குத்தமாயிடும். அடிச்சு ஓட விட்டுருவேன், ஒழுங்கு மரியாதையா வா. சும்மா கலைமாமா போயிட்டு வரேன். சரிமா பத்திரம். ஏய் இரு, நில்லடி. எதுக்கு இவ்ளோ அவசரமா வெளியில போகணும்? பெரிய மாமா வரட்டும், அவர்கிட்ட எதுக்கும் கேட்டுட்டு போலாம். சித்ரா, சாமி காரியம் போகும்போது அச்சாணியமா தடுக்காத. டேய், நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. வரேன் மாமா. சரிமா. நந்தினி அக்கா பாய். வெற்றிவேல் முருகனுக்கு. சித்தப்ப சொல்லு. சித்தப்ப, இந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்க சித்தப்ப, நான் வந்து ஏய், அறிவு இருக்கா உனக்கு? மரியாதையா போன குறி. முடியாது. நீ போன் பேசிட்டே வண்டி ஓட்டினா என்னால தர முடியாது. இங்க பாரு, போனா போதுன்னு உன்னை கோயிலுக்கு கூட்டு போறேன். ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன் பையன், அப்படியே கழுத்தா மட்டையில ஒன்னு வச்சு ரோட்ல இறக்கி விட்டு போயிட்டே இருப்பேன், பாத்துக்கணும். அப்படியா? இறக்கி விட்டா நான் உடனே அம்மா கால் பண்ணுவேன். வேண்டுதல் சாமி விஷயம் இந்த மாதிரி நடு ரோட்ல விட்டுட்டு போனேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னதான் கரண்டிலேயே அடிப்பாங்க. கஷ்டம்டா அவளை வச்சுக்கிட்டு. ஏய், ஒழுங்கா போனை கொடுத்துரு. முக்கியமான கால் ஒரு கொடு. நீ வண்டி ஓட்டும் போது போன் பேச மாட்டேன்னு சொல்லு, நான் போனை தரேன். சரிடி, பேசல, போனை கொடுத்து தொலை. போய் சொல்லிட்டு மறுபடியும் போன் வந்துச்சுன்னு பேசுறேன்னு வச்சுக்கோயேன், தூக்கி போட்டுருவேன் கீழே. அப்புறம் ஐயோ போச்சு அம்மா போச்சுன்னு சொன்னாலும் வராது, பாத்துக்கோ. எல்லாம் என் தலை எழுத்து. ஒன்ன கோயிலுக்கு கூட்டு போக சொன்னாங்க பாத்தியா, அவங்கள சொல்லணும். உட்காந்து தொலை. அண்ணா, சண்டையில அக்கா ஜெயிச்சாங்களா இல்ல நீங்க ஜெயிச்சீங்களா? டேய் லூசு, அக்கா தான்டா ஜெயிச்சாங்க. அண்ணன் சொல்ற மாதிரி செய்யறேன்னு சொல்லி தானே அக்கா போனை வாங்கினாங்க. அப்ப அக்கா தானே ஜெயிச்சாங்க. ஏய், என்ன பேசுறீங்க நீங்க? அண்ணா, எங்க வீட்ல எல்லாம் சண்டை வந்துச்சுன்னா எங்க அப்பா தான் ஜெயிப்பாரு. இங்க நீ தோத்து போயிட்டீனா? தம்பி, எப்பவும் வீரத்தெல்லாம் சரிக்கு சரி நிகரான ஆள்கிட்ட தான்டா காட்டணும். இந்த மாதிரி டம்மி பீஸ் எல்லாம் காட்டக்கூடாது. அண்ணா சூப்பரா சொன்னீங்க. மூஞ்சி. அண்ணா, கில்லி படத்துல வர தளபதி விஜய் மாதிரியே இருக்கனா? ஏய், என்ன? இல்ல விஜய்னு சொன்னா அதான் சிப்பு வந்துச்சு. ஆமாடா, விஜய் அண்ணா இந்த மாதிரி பைக்ல தான் வருவாங்க. ஓஹோ, இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அக்கா, நீங்க சாலோலா சாலோலான்னு பாட்டு வருதுலக்கா, அதுல வர அக்கா மாதிரியே இருக்கீங்க. போதும். கில்லி படம் பாத்திருக்கேடா தம்பி? பார்த்தேனே. ஐயோ பாவம். திரிச்சா, ஐயோ பா. முன்னாடி சொன்னாங்க. அண்ணா, பஞ்சாயத்து ஆபீஸ் கிட்ட தான் எங்க ஸ்கூல் இருக்கு, அங்க இறக்கி விட்டுறீங்களா? அவ்வளவு தூரம் நடந்தேவா போறீங்க? ஆமாங்கா, நடந்துதான் போறோம்க்கா. டேய், உங்களுக்கு தான் ஃப்ரீயா பஸ் பாஸ் இருக்குல்ல, பஸ்ல போக வேண்டியதானே, அப்புறம் என்ன? எங்க அப்பா கூட வந்து பஸ் பாஸ் எடுத்து தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணா. டெய்லியும் நடந்து தானே போறோம், எங்களை கொஞ்சம் இறக்கி விட்டுருங்கண்ணா. பாவம் பசங்க, போற வழியில இறக்கி விட்டுடலாம். நம்ம விஜய் த்ரிஷன் வர சொல்லிட்டாங்கல்ல, அவங்களுக்காக. ஏண்டி இப்படி 2 பேர் இருக்கானுங்க, எப்படி கூட்டி போக முடியும்? முதல்ல ஏறி சும்மா படுத்துக்கிட்டு. டேய், ஏறி ஏறற. ஏய், தாங்கடா. ஏறி நல்லா உட்கார்றா, நம்ம வண்டிதான். ஏய், நீ வா. குடு 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 குடு. ஏய், எப்படி போய் தொலைவ? உட்கார் உட்கார். சரிக்கா. அதெல்லாம் போய்க்கலாம், ரொம்ப பேசாத.
அஞ்சுவது சினம் திமித்தா. ஏய் இருடி, வண்டி ஆட்டிட்டு சும்மா தக்க திமித்தா. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது. முன்னாடி கையை விட்டு பேச மாட்டேன். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு, எதிரிய கொல்லு இமயத்த வெல்லு தக்க திமித்தா. ஏய் வண்டி ஆட்டாம யாரோ யார் இவனோ, நீரோ தீயோ யார் அறிவார். என்னடா தம்பி? ஏய் குறுக்க கையை விடாம பேசாம வா. ஏய் ஏய் வண்டி ஆட்டாம வாங்கடா, சொன்னா கேளுங்கடா. வண்டி ஆட்டாலும் பரவாயில்ல, பாட்டை தப்பா போடாங்கடா. ஐயா இந்த பாட்டுக்குள்ள ரைட்ஸ் இருக்கா ஐயா? வாய மூட்டை வாடி ஃபர்ஸ்ட். அண்ணா நிறுத்துங்கண்ணே நிறுத்துங்கண்ணே நிறுத்துங்கண்ணே. இங்கதானே? ஆமா இங்கதானே. இந்தா இறங்கு. இந்த பாரு, இந்த பக்கம் போனா ஸ்கூலு, நேரா போய் லெஃப்ட் திரும்புங்க, ஸ்கூல் வந்துரும். போங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கு வழி தெரியும், நீங்க பத்திரமா போங்க. டேய் ஒழுங்கா படிக்கணும் என்ன, சரிண்ணா. அதான் முக்கியம். அண்ணே கில்லி டூன் படம் எடுத்தா அதுல 2 பேரும் நடிங்க, சூப்பர் ஜோடியா இருக்கும். அண்ணா இல்லனா நீங்க 2 பேரும் விஜய் டிவில ஜோடி நம்பர் 1ல ஆடுங்க, செம்மையா இருக்கும். ஏய் சூப்பர்ல, சூப்பரா இருக்கும். அண்ணா நல்லதா. ஏண்டா படிக்கிறத தவிர 2 பேரும் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, போங்க ஒழுங்கா போய் படிங்க. ஓகே ஓகே பாய்ண்ணா, பை. பாய்க்கா. பாய் பாய். ஜோடி நம்பர் 1 புருஷ், நாம வேணா ட்ரை பண்ணலாமா? இங்கே இறக்கி விடுறேன், பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா? நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். என்னது போயிட்டு வா? இங்க பாரு, போய் அர்ச்சனை தட்டு வாங்க போ. ஏய் கோயிலுக்கே வரலன்ற அர்ச்சனை தட்டு வாங்கணும், வாங்கிட்டு போடி. இங்க பாரு, இல்லனா நான் அம்மா கொண்டே கால் பண்ணுவேன். ஏன் நீ அர்ச்சனை தட்டு வாங்கினா கொடுக்க மாட்டாங்களா? உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் தானே வேண்டுதல், நீ தான் போய் வாங்கணும். வாங்க போ, வாங்கு. டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. அக்கா அர்ச்சனை தட்டு எவ்வளோக்கா? தட்டு 100 ரூபாய். இந்தாங்க. இதா? ஆமா. இப்படி செருப்பு விடு. இந்தா. சாமி சொல்லுங்கம்மா. அங்க பிரதட்சணை பண்றதா வேண்டுதல். பிரதட்சணை முடிச்சிட்டு அர்ச்சனை பண்ணணுமா இல்ல முதல்லயே அர்ச்சனை பண்ணணுமா? ஏமா வெயில் இப்படி போட்டு காயுதே, இந்த நேரத்துல அங்க பிரதட்சணமா? தாங்குவியா நீ? வெயில் ஏறதுக்கு முன்னாடியே வந்தா என்னம்மா? நான் ரெடியா தான் சாமி இருக்கேன், இவர் வரணுமே. ஆடி அசைஞ்சு வரதுக்குள்ள இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. ஏன்பா கட்டின பொண்டாட்டிக்கு பண்ற உதவி இவ்வளவுதானா? நேர்த்தி கடன்னு வந்தாச்சு, செய்யாமையும் போகக்கூடாது. நீ தான் இங்க கூடமாட இருந்து உதவி பண்ணி இந்த பொண்ணை அங்க பிரதட்சணம் பண்ண வைக்கணும். அப்புறமா அர்ச்சனை பண்ணிக்கலாமா? தட்ட கொடுமா. அந்த பைப்ல தண்ணி வரும்பா, பக்கத்திலே குடம் இருக்கு. இந்த பொண்ணு அங்க பிரதட்சணம் பண்றப்ப பிரகார கல்லுல எல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டே போகணும். அந்த பொண்ணு மேலையும் தண்ணி ஊத்தணும். அதான் உன் வேலை, பாத்துக்கோ. ஏய் ஏன் நின்னுகிட்டே இருக்க? போய் தண்ணி பிடிச்சிட்டு வா போ. தாயே ஏன் அங்க பாருடி. ஆமாக்கா தனியா வந்திருக்கா. வா. என்னத்த பாக்குற, உட்கார ஊத்துறேன். என்ன வேண்டுதல்மா? அங்க பிரதட்சணம் பண்ண போறேன். கூட யாரும் லேடிஸ் வரலையாமா? இல்லையே, என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்திருக்காரு. சரிம்மா, நீ அங்க பிரதர்ஷனம் பண்ணு, நாங்க கூட மாட இருந்து உதவி செய்யறோம். உதவி பண்றோம். தம்பி தண்ணி ஊத்துங்க.
தம்பி இன்னொரு குடம் தண்ணி புடிச்சிட்டு அப்படியே 2 வேப்பங்குழந்து இருந்தா எடுத்துட்டு வாங்க. அம்மா இந்த பக்கம் தலை அம்மா, வச்சு சாமியை வேண்டிக்கிட்டு அப்படியே தலையை அங்க வச்சு படுத்துக்கோமா. இந்த தட்டைப்புடி அக்கா கொடுங்க தம்பி. அரோகரா. ஓம் சக்தி அரோகரா. பராசக்தி. அரோகரா. ஓம் சக்தி பராசக்தி. பாத்து பாத்து மெதுவா மெதுவா எந்திரிம்மா. பாத்து பாத்து. அம்மா என்னமாச்சு? என்னமாச்சு? சாப்பிட்டியாம்மா நீ? இல்லம்மா, நேர்த்தி கடன்ங்கிறதுனால விரதம் இருந்தேன். நல்ல பொண்ணுமா நீ. கொஞ்சமாச்சும் பாலும் பழமாவது சாப்பிட்டுருக்கலாம்ல. இல்லம்மா, விரதம் இருக்கும்போது பச்சை தண்ணி கூட படக்கூடாதுன்னு பெரியம்மா சொல்லுவாங்க. அதான். ஐயோ. வாமா, ரொம்ப கஷ்டப்பட்டு நேர்த்தி கடனை செலுத்திட்ட. நிச்சயமா உன் வேண்டுதலை அந்த ஆண்டவன் நிறைவேற்றுவாம்மா. அவர் ஏற்கனவே நிறைவேற்றிட்டாரு சாமி. அதான் இந்த நேர்த்தி கடனை பண்றேன். அடடா, பக்தின்னா இப்படி தானே இருக்கணும். தம்பதி சகிதமா 2 பேரும் தீர்க்காயுசா இருக்கணும். அர்ச்சனை பண்ணிடலாம், வாங்கம்மா. வாமா, பொறுமையா மெதுவா வா. வா. பாத்து. இரு. இந்தாங்க தம்பி, முதல்ல இவங்களை கூட்டு போய் சாப்பிட ஏதாவது கொடுங்க. இல்லைன்னா இந்த பிரசாதத்தையாவது கொடுங்க. இந்தாங்க. ம். ஆ, போ. வாமா, வா. இப்படி உட்காரு. பாத்து. உட்காரு. மெதுவா உட்காருமா. பாத்து. தம்பி, நாங்க இன்னும் பிரகாரத்தை சுத்த வேண்டியது இருக்கு, போயிட்டு வந்துடுறோம். நன்றி. கொஞ்சம் பாத்துக்கோங்க அக்கா, தம்பி. thanks அக்கா. வரேம்மா. வா.
ஏய் கோயில்ல வந்து ரெடி. ஏய் 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 எந்திரி. ஏய் கண்ணு முடிச்சு பாரு. என்னாச்சு தம்பி? ஏய் தம்பி கண்ணு முடிச்சு பாரு. என்னாச்சு? அக்கா மயக்கம் போட்டா நினைக்கிறேன்க்கா. வயிறு காஞ்சா மயக்கம் வராம என்ன பண்ணும்? முதல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. அக்கா நீ புடிங்கக்கா. ஏய் பாத்துடி பிடிக்க வந்துடுறேன். அம்மா ஏய் எந்திரி. அம்மா அம்மா எழுந்துருமா. நல்லா தெளிங்க தம்பி. எழுந்திரின்றல. அம்மா கண்ணு திறந்து பாரு. தம்பி குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. குடி. மெதுவாம்மா. நல்லா குடி. அந்த வாழைப்பழத்தை எடுத்து குடி. இந்த வாழைப்பழத்தை பக்கத்துல கொடுப்பா. உட்காருப்பா. தண்ணி பாட்டில் வச்சிருப்பா. இந்தா. சாப்பிடு. போதும். சாப்பிடு. பாத்தியா புருஷன் கையால பிரசாதத்தை பொண்டாட்டி பிரகாரத்துல உட்காந்து சாப்பிடுறா. இந்த கொடுப்பனை எத்தனை பேருக்கு கிடைக்கும்? நீ சாப்பிடு கண்ணு. தம்பி இனி பயம் இல்ல. நீங்க பாத்துக்குங்க. நாங்க போயிட்டு வந்துடுறோம். வாடி. சுத்துறத பாதியிலேயே விட்டுட்டோம். போய் சுத்திட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிடலாம். தண்ணி குடிக்கிறியா? குடி. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இப்படியா கொலை பட்டி கடை பண்ணி? ஏண்டி உசுறு கசுறு போச்சுன்னா என்னடி பண்ணுவ? இந்த பாரு, கிடைக்காம சாப்பிடலன்னா அதுக்கு பேர் பட்னி, விரும்பி இருந்தா அதுக்கு பேர் விரதம். சாமி கும்பிடுற இடத்துல உட்காந்து கண்டபடி பேசாத. இதெல்லாம் நல்லா பேசு. வரப்ப கொஞ்சம் சாப்பிட்டு வந்தாதான் என்னவா? இப்ப எப்படி இருக்கு? தலை சுத்துதா? இல்ல பரவாயில்ல. எதுக்கடி இவ்வளவு சீரியஸா எல்லாம் வேண்டிக்கிற? நான் கூட ஏதோ என்கிட்ட தனியா பேசணும்னு தான் பிளான் பண்ணிட்டு நினைச்சேன். நிஜமா தான் வேண்டிக்கிட்டியா? விளையாட்டா தான் நினைச்சேன். ஆனா வேண்டுதலும் நேர்த்தி கடனும் நிஜம்தான்டா. உன் கூட வெளியில போகணும்னு நினைச்சதும் கலை மாமாவுக்காக வேண்டிக்கிட்டேன். இப்ப அதை நிறைவேற்றுறேன், அவ்வளவுதான். என்ன? சரி போலாம். நடக்க முடியும்ல? இல்ல கொஞ்சம் கால் வலிக்குது. சரி நீ இங்கே உட்காரு. உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர. ஏய் இந்தா குடி. எனர்ஜிக்காக சுகர் போட்டிருக்கு, அதனாலதான் இனிக்குது. குடி. குடி, முழுசா குடி. அதை குடிச்சல,
இந்த ஜூஸை குடி. இப்பதானே இளநீ குடிச்சேன், கொஞ்ச நேரம் போகட்டும். எதுக்குடி ஒன்ன நீயே இப்படி வருத்திக்கிற? வெயில் எவ்வளவு அடிக்குதுன்னு பாத்தியா இல்லையா? வறுத்து எடுக்குது. இதுல ரோட் ரோலருக்கு போட்டியா கோயில ஃபுல்லா சுத்தி வருவியா? இதுல பட்னியா வர கிடக்கிற சன்ஸ்ட்ரோக் வந்தா என்னடி பண்ணுவோம்? உசுரே போயிடும். வேண்டுதல்னா அதை ஒழுங்கா நிறைவேற்றணும், அதுதான் என்னோட நோக்கம். ஆமா நோக்கம். இதை மட்டும் அம்மா அப்பா பாத்துருந்தாங்கன்னு வையி, ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. உன் மனசுல ரத்த கண்ணீர் வருதே, அதான் எனக்கு முக்கியம்.